ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மாஃபியா எஃப்எஃபோட சீசன் 2 பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். நான் பார்ட் 7 என்ன பார்த்தேன்னா, ஜேகேக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஜேகேட அம்மா தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஜேகேட அம்மாகிட்ட கேட்டதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேயோட ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஜேகே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி யாரோ கை வைக்கிறாங்க. ஜேகே ஓயான் கேட்டியா ஓயான், இவன் என்னோட உண்மையான அம்மா இல்லையா? என்னோட சொத்துக்காக மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. கேட்டியா ஓயான்? ஜேகே ஜேகே அழாத ஜேகே. இல்லை ஓயான், நான் எங்கன பாசம், என்னோட அம்மா பாசம் எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. நான் எவ்வளோ பெரிய மாஃபியாவை கூட இருக்கலாம், ஆனால் நான் ஏங்கன்ட்டு எல்லாமே பாசத்துக்காக மட்டும்தான். இவங்களை எவ்வளோ நம்பின தெரியும்? ஜிகே 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 ரிலாக்ஸ் ஆக ஜிகே ப்ளீஸ். ஜிகே இந்த தண்ணியை குடி. ஜிகே தண்ணியை குடி. என்னால் முடியல. இந்த மாதிரி ஏன் தான் என்கிட்ட பழகிறவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களோ? ஜிகே என்னை மன்னிச்சிடு ஜிகே. நீ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன். இப்போ நீ எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஜேகேவை சமாதானப்படுத்திட்டு வயான் ஜேகேயோட அம்மா கிட்டே போகிறாங்க. உங்களோட இந்த கேவலமான புத்தினால ஜேகேயோட நிலைமையை பார்த்தீங்களா? சொத்துக்காக சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்லாத. கேவலமா இல்லை? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீங்கள் 2 பேரும் இப்போ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வயன் மேலே குத்தலான்னு வராங்க. அப்போ ஜேகேயோட அசிஸ்டன்ட் பின்னாடி இருந்து அதை பிடுங்கிடுறாங்க. கையை விடு, என்ன விடு, அவ்வளோ கொன்னுடுறேன். சார் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா இப்போவே எங்களை முடிச்சிடுறேன். நோ, உங்களுக்கு தேவை இந்த சொத்து தானே, அதை நானே எழுதி தரேன். என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க. ஜெகி என்ன பேசுகிற? உனக்கு அம்மான்னு சொல்லிக்க தகுதியே இல்லாதவங்க அவங்கக்கிட்ட சொத்தை எழுதி தர போறியா? அதை நீ அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துரு, புண்ணியமாவது போகும். இல்லை வயான், எனக்கு இதுதான் சரின்னு படுது. இது எதுவுமே வேணாம். எனக்கு அம்மாவே இல்லை, அப்புறம் இருக்கு இந்த சொத்துலாம். வா வயான், இங்கேருந்து நம்ம போகலாம். தியா அவங்க கையை விட்டுரு, நான் சைன் போட்டு தரேன். அந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி கொடுத்துரு. வயான் நம்ம போகலாம். ஒரு நிமிஷம் வயான். அம்மா உங்களுக்கு கடைசி தடவையாக கூப்பிட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் கண்ணிலே நான் படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாரு. அவங்களுக்கு மனசே கேட்கல. அவங்கள அறியாமலே அவங்க கண்ணு கலங்குது. ஜேகே எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாரு எல்லாத்தையுமே அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. குக்கி ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. குக்கி மன்னிச்சிடுப்பா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு காலில் விழுறாங்க. அம்மா அம்மா எடுத்துக்க, தயவு செஞ்சு காலில் விழாதீங்க, என்னை மன்னிச்சிருப்பா. நீ எவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்ட. என்னோட கேவலமான புத்தி, என் கேவலமான புத்தியை பார்த்தியா? பணத்துக்காக சொந்த மகனையும் மருமகளையும் கொல்ல பார்த்து. என்னை மன்னிச்சிடுப்பா, என்னை மன்னிச்சிடு. இப்போ நீங்கள் நடிக்க மாட்டீங்கன்னு நான் எப்படிம்மா நம்புறது? அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியும், இப்போ நான் அழுதாலும் உனக்கு பொய்யா தான் தெரியும். இங்கே இருக்க நான் இனிமேல் விரும்பலை. என்னை மன்னிக்க முடிஞ்சா என்னை மன்னிச்சிருச்சுக்கே. வேன் நான் இங்கேருந்து கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கன் ஷாட் கேட்குது. ஆக்சுவலாக அந்த புல்லட் ஜேகே மேலே பட வேண்டியது. அவங்க அம்மா அந்த புல்லட்டை வாங்கிக்கிறாங்க. அம்மா 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 உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா. அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா. குக்கி, நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச பலன் உன் உயிரை காப்பாற்றினேன். எனக்கு அதுவே போதும். சந்தோஷமாக நான் கண்ணை மூடுவேன். ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. இப்படிப்பட்ட மகளும் மருமகளும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ மிஸ் யூ. குட் பை குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணை மூடிடுறாங்க. அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா, நீங்கள் எல்லாமே நான் எப்படி மாறும்பா, எழுந்துருங்கம்மா. ஜேகே பயங்கரமாக எழுதிட்டுருக்காரு. கரெக்டாக எழுதிட்டுருக்கும் போது ஒரு 20 பேர்கிட்ட வராங்க. காய் நீயா? ஆமாம் ஜேகே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதனால்தான் இங்கே வந்து ரிவெஞ்ச் வாங்கலான்னு வந்துட்டேன். ஆனால் உனக்காக இத்தனை வருஷம் காத்திருக்க வச்சுட்டியே, சீக்கிரமாக வா, என் கையால் வந்து செத்துப்போ. ஜேகே கோவத்தில் பயங்கரமாக காயை அடிக்கிறாரு. வா, இதுக்காக தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. பேருமே பயங்கரமாக அடிப்படுது. நீ என்ன காரியம் பண்ண? என்னோட அம்மாவை எதுக்குடா கொன்ன? உன்னோட அம்மாவுக்கு நான் குறி வைக்கல, உனக்காக தான் வச்சேன். உங்கள் அம்மா செத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, அடுத்தது என் குறி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்களோட ஆளுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அவங்க ஆள் பின்னாடி கன் எடுத்து சுடலான்னு வரும்போது வயன் வந்து தடுத்துறாங்க. வயன் 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 எதுக்காக வயன் இப்படி பண்ண? எதுக்கு ஒன்றும் இல்லை, அவனை உயிரோடைய போடாத, அவனை கொன்னுடுச்சுக்கே, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. பயங்கரமாக வயனுக்கு பிளட் லாஸ் ஆகுது. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், எங்கள் அம்மா அடுத்த வயன் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணலான்னு வராரு. அதுக்குள்ளே காயோட ஆளுங்க ஜேகே தலையிலே அடிச்சிடறாங்க. காய், உனக்கு எப்பவுமே நேரில் மோதுற பழக்கமே இல்லையா? பின்னாடி இருந்து கோலை மாதிரி அட்டாக் பண்ணுற ஆம்பளையா தைரியமாக என் கூட நேரில் மோது. என்ன ஜேகே, இத்தனை வருஷம் என் கூட பழகியும் இதை புரிஞ்சுக்காம விட்டுட்டியே. எனக்கு என் எதிருங்க செத்தா போதும், எப்படி மோதுறோன்றது எனக்கு முக்கியமே இல்லை. நீ எப்போவுமே இப்படி தான். ஆனால் உன் கையில் சாவான் மட்டும் எதிர்பார்க்காத காய். ஜேகே சாக்ஸ்லேருந்து ஒரு கன் எடுத்து காயை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. பட் கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு எல்லாமே பேங்க் அவுட் ஆகிடுது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு ஜேகே. பாவம் ஜேகே, என்னை சுட வந்துட்டு இப்படி சாக போகிற ஜேகே. ஐ மிஸ் யூ மை பார்ட்னர். அதுக்கப்புறம் ஜேகே கையிலேருந்து துப்பாக்கி எடுத்து ஜேகே ஷூட் பண்ணலான்னு வரும்போது பின்னாடி இருந்து யாரோ காயை சுட்டுடுறாங்க. காய், யூஆர் டூ லேட் காய். டைலாக்கை பேசி டைம் ஆழ்த்தக்கூடாது. தெரியுங்களா, கண்ணை எடுத்தோமா சுட்டமானு போயிட்டே இருக்கணும். குட் பாய் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நெத்தியில் ஒரு ஷாட் தான். காய் அங்கேயே இறந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க ஜேகே எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஜேகே எழுந்துரு, ஜேகே வயன் எழுந்துரு. 2 பேருமே எழுந்திருக்கல. அப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வயன் கண் முழிக்கிறாங்க. யுங் ஜேகே எப்படி இருக்கா? ஜேகேக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவனுக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் இப்போ தான் அவனுக்கு ஆப்ரேட் பண்ணி முடித்தாங்க. கொஞ்சம் தலையில் பலமாடிப்பட்டிருக்கு, ஆனால் பரவாயில்ல, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான்.
ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஜேகேவை பார்க்கணும். வேன், உன்னோட கண்டிஷனே இங்கே சரியில்லை. இப்போ தான் உனக்கு ஆப்ரேட் பண்ணி முடித்தாங்க, அதுக்குள்ளே நீ ஏந்து போகிற. ப்ளீஸ், நான் ஜேகேவை பார்க்கணும். சரி சரி, பொறுமையாக ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்கள வேனை கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஜேகே அன்கான்ஷியஸாக தான் இருக்கார். ஜேகே ஜேகே எழுந்துடு, ஜேகே கண்மொழி, ஜேகே என்னை பயமுறுத்தாத, எழுந்துடு ஜேகே, எழுந்துடு. வேன், அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஜேகே, அப்புறம் ஏன் அவன் எழுந்திருக்க மாட்டான்? கண் முழிச்சு பாரு ஜேகே, ஜேகே எழுந்துடு ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிச்சு பார்க்குறாரு. வேன், வேன் நீ நல்லா இருக்கல்ல? ஜேகே, நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டான டைமுக்கு நீங்கள் வரலன்னா எனக்கு என் வேனுக்கும் என்ன ஆகியிருக்குன்னே தெரியல. பரவாயில்ல ஜேகே, நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு சிக்னல் அனுப்பலைன்னா என்னாலேயும் அங்கே ரீச் ஆகிருக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? அதுவே போதும். சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. ஆக்சுவலாக ஜங்ஸுவை நான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்கள் 2 பேரையும் பார்க்கணுன்னு அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனை கூப்பிடுங்க. டாடா, டாடா, நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ல? மம்மி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா மம்மி? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ இப்போ அழுத? நான் அழுகலை. டோன்ட் லை. ஏன்னா உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான். டாடா, டாடா பாரு, நல்லா இருக்கேன் பாரு, நான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கேன். நீ அழுகக்கூடாது. சரிங்க டாடா. உங்களுக்கு எப்போ சரியாகும்? எனக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில். அழுகக்கூடாது, ஓகேவா? ஐ எம் அ ஸ்ட்ராங் மேன். எனக்கு இந்த அடிலாம் ஒன்றுமே இல்லை. டாடா, ஐ நோ யூ ஆர் மசில் பாய். சரி, நீ இப்போ யூங்கி அங்கிள் கூட போறியா? சரிங்க டாடா, பாய் பாய். நீ குட் பாயா அங்கே நடந்துக்கணும், சரியா? சரிங்க டாடா. குட் பாய் மம்மி. குட் பாய். அதுக்கப்புறம் யூங்கி அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே, வேன், எனக்கு ஒரு கிஸ் தருவியா? ஜேகே, எங்கே வந்து என்ன பேசுகிற? ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ் தானே? சரி. அதுக்கப்புறம் வேன் ஜேகே கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகிறாங்க. கரெக்டாக யூங்கி வந்துடுறாரு. ஐம் ஸோ சாரி, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் கேரி ஆன். நான் இப்போது உங்கள் ப்ரைவேட் டைமில் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பாய். அப்புறம் யூங்கி போயிடுறாரு. ஜேகே, திரும்பவும் தான். நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? லவ் யூ ஜாகியா. மாஃபியா கிங் சீசன் 2 கதை இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்கே.